இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி பக்தர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனின் ஆசீரும் அருளும் என்றும் உங்களோடு இருப்பதாக. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் என்பதை இன்றைய நாளில் பதிலுரை பாடலாக நாம் பாடினோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அந்த அன்பின் நிமித்தம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த அன்பின் நிமித்தம் அனுதினமும் நம்மை ஆசிராலும் அருளாலும் அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். கடவுள் நம் மீது எத்தகைய அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரியர் வாழ்வினை பார்க்கின்ற போது அவர் ஏராளமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கின்றார். பலர் அவரை எதிர்க்கின்றார்கள். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இன்னல்கள், அவை மத்தியிலும் அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கியது கிடையாது. அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் அவர் உறுதியுடன் இருக்கின்றார். அத்தகைய இன்னல்கள் மத்தியிலும், அத்தகைய பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் கடவுளை போற்றி புகழுகின்றார். காரணம், அவர் கடவுளின் அன்பினை உணர்ந்தவராக இருக்கின்றார். கடவுளின் அன்பினை அவர் தெரிந்தவராக இருக்கின்றார். என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான ஆசீரும், அனைத்து விதமான அற்புதங்களும் என்னை அனுதினமும் வழி நடத்துபவர் அந்த கடவுளாக இருக்கின்றார் என்பதை அந்த திருப்பாடல் ஆசிரியர் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார், நன்கு தெரிந்தவராக இருக்கின்றார். எனவே அவருடைய வாழ்வில் பிரச்சனைகள் வந்த போதும், அவருடைய வாழ்வில் இன்னல்களை அவர் சந்தித்த போதும் அவர் கலங்கவில்லை, அவர் பயப்படவில்லை. அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை. மாறாக அவர் கடவுளை போற்றி புகழுகின்றார். இந்த திருப்பாடல் நமக்கு இன்றைய நாளில் கற்றுத்தருவதும் இதுவே. நம்முடைய வாழ்வில் அனுதினமும் பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற போது, வேதனைகளில் நாம் கடந்து செல்லுகின்ற போது, தோல்விகள் போராட்டங்களில் நாம் எதிர்கொள்ளுகின்ற போது, நாம் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்கிவிடக் கூடாது. இத்தகைய சூழல்களில் கடவுள் எவ்வாறு நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் வந்த போதும், இன்னல்கள் வந்த போதும், நெருக்கடிகளை நாம் சந்தித்த போதும் நம்முடைய வாழ்வு அங்கே நின்று விடவில்லை. அத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையானது தொடர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. இவை அனைத்திற்கும் காரணம் கடவுளாக இருக்கின்றார். பிரச்சனைகள் ஒருபோதும் நம்முடைய வாழ்வை நிறுத்தி விடாது. தோல்விகள் ஒருபோதும் நம்மை முடக்கி விடாது. இத்தகைய நேரங்களில் நாம் கடவுள் மீது இரட்டிப்பான நம்பிக்கை கொண்ட மனிதராக இருக்க வேண்டும். இத்தகைய சூழல்களில் நமக்கு நம்பிக்கை தருவதாக இருப்பது இந்த ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. வேதனை நிறைந்த காலங்களிலும், துன்பம் நிறைந்த நேரங்களிலும் கடவுளின் துணை ஒருபோதும் நம்மை விட்டு பிரிவது கிடையாது. கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிந்தது கிடையாது. வேதனை நேரத்திலும் அவர் நம்மோடு இருக்கின்றார். துன்ப நேரங்களிலும் அவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், நம்ம எத்தகைய முடிவுகளை நாம் ஏறெடுக்க வேண்டும், எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எது சரியான பாதை என்பதை அவர் அனுதினமும் நமக்கு கற்றுத்தருபவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது அனைத்தும் ஒன்று மட்டுமே. அந்த கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கிவிடக்கூடாது. அதற்கு நாம் கடவுளை அதிகமாக அன்பு செய்யக்கூடிய மனிதராக நாம் இருக்க வேண்டும். கடவுளை நாம் அதிகமாக அன்பு செய்கின்ற போது அவர் என்னோடு இருக்கின்றார், எனக்கு துணையாக இருப்பார், என்னை வழி நடத்துவார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எதை நினைத்தும் நாம் கலக்கமுட மாட்டேன் என்கின்ற ஒரு மன உறுதியானது நமக்கு கிடைக்கும். எனவே நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் சந்திக்கின்ற போது இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு துணையாக இருக்கட்டும். இதோ இன்றைய நாளில் நாம் பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் வரலாம், பலவிதமான முடிவுகளை நாம் ஏறெடுக்கலாம். அனைத்திற்கும் கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். அவர் நமக்கு பாதையை காட்டுவார்.
நாம் எதை செய்ய வேண்டும், எது சரியானது, எது தவறு, எதை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருபவராக இருக்கின்றார். எனவே நாம் கடவுள் மீது அன்பு வைத்த மனிதராக வாழுவோம். அந்த அன்பு நம் மீது, கடவுள் மீது வைத்த அந்த நம்பிக்கையில் நம்மை இணைக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு புது வழியை காட்டும். எனவே நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து விடாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்த மனிதராக வாழுவோம். அப்பொழுது அந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் நமக்கு ஆசிராக மாறும். காரணம், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளாலும் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இந்த ஒரு புதிய நாளினை தந்து உம்முடைய ஆசீரும் அருளும் எங்களோடு இருக்கின்றது. நீர் எங்களை அன்பு செய்து கொண்டு இருக்கின்றீர் என்பதை எங்களுக்கு நீ தெரியப்படுத்திய மேலான கிருபைக்காக இந்நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் வருகின்ற போதும், வேதனைகள் வருகின்ற போதும், துன்பங்கள் வருகின்ற போதும், நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தள்ளாடி இருக்கின்ற போதும் நீதாமே எங்களுக்கு துணையாக இருந்தீர். உம்முடைய வார்த்தை தாமே எங்களுக்கு துணையாக இருந்தீர். இதை நாங்கள் உணர்கின்றோம், இதை நாங்கள் தெரிந்து கொள்ளுகின்றோம், இதை நாங்கள் நம்புகின்றோம். இத்தகைய நம்பிக்கையில் நாங்கள் பயணிக்க நீதாமே எங்களுக்கு துணை புரிவீராக. நீதாமே எங்களுக்கு ஞானத்தையும் அருளையும் விவேகத்தையும் தந்து எங்களை திடப்படுத்துவீராக, தைரியம் தருவீராக. அன்பு தந்தையே, ஒருபோதும் உம்மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்கி விடாமல் அந்த நம்பிக்கையை நிலைத்து நின்று உண்மையே அன்பு செய்யக்கூடிய மனிதராக வாழ தேவையான ஆற்றலையும் மனதையும் வல்லமையும் தந்து உம்முடைய தூயாவியர் வழியாக எங்களை வழிநடத்தியல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.